கொடுப்பினை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் இதை சரியா பார்க்கறது இல்ல. பொறுத்த இருக்கா, சரி உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு பின்னாட ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஏன்னா 7ஆம் இட கொடுப்பினை பலமா இல்லை அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு பிறகு ஆண் பெண் இருவருமே அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் அந்யோன்யமா இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஒருவருடைய செயல் இன்னொருவருக்கு தவறாக தெரியும். முக்கியமாக இங்கே ஈகோ விளையாடும். ஈகோனால பல பல பிரச்சனைகள் ஏற்படும். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். அதனுடைய விளைவு 2 பேர்த்துக்கு இடையில பிரிவு. திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளாரையே திருமண வாழ்க்கை கசந்து போயிடும். ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண கொடுப்பினை நல்லா இருந்து இன்னொரு ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா அது இதை விட இன்னும் கொடுமை.